ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற நம்முடைய தேவன் நம்மளுக்கு கிருபையாய் இந்த ஒரு புதிய வருடத்தை தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த வருடத்தை திரும்பி பார்த்தோம் என்றால் நம்மளுக்கு என்னடங்கா நன்மைகளை ஆண்டவர் பண்ணியிருக்கிறார். ஆமென். அதை இன்னைக்கு அக்கா சொன்ன மாதிரி மைக்கை பாஸ் பண்ணோன்னா இன்னைக்கு ஃபுல் சர்வீஸும் டெஸ்டிமோனியிலே போயிடும். ஆமென். ஸோ கர்த்தர் அவ்வளோ நன்மைகளை நம்மளுக்கு பாராட்டி இருக்கிறார். கிருபையை பற்றி அக்கா சொன்னாங்க, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஆமென். அதில் கிருபையை குறித்து 2 வசனங்களை வாசிக்கிறேன். எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 15:10 இவ்வாறாக கூறுகிறது, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்போம் நம்ம வாழ்க்கையில். சில காரியங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டு நடைபெறாமல் போகும். ஆனால் சில காரியங்கள் நம்மளுடைய எஃபர்ட் எல்லாமே ரொம்ப லெகுவாக அது முடிஞ்சிருக்கும். இது எல்லாத்துலேயுமே ஆண்டவருடைய கிருபை தான் இருந்திருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. we all acknowledge that. ஹலே. ஸோ இதை கூறுவண்ணமாக ஒரு பாடலை பாடி கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். எழுந்து நின்று பாடக்கூடியவர்கள் எழுந்து நின்று பாடலாம். கைகளை தட்டி உற்சாகமாக, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்ததாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர்
தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் உச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் உச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். கர்த்தவர் நல்லவர் இல்லையா? ஸோ சங்கீதம் 103 சொல்லியிருக்கு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நம் நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குவார்னு சொல்லிட்டு. ஸோ கடந்த வருடத்தில் நமக்கு அவர் ஒரு வருடத்தின் முதல் நாளில் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருப்பாரு. அந்த வாக்குத்தத்தத்தை கண்டிப்பாக டிசம்பர் 31க்குள்ளே நமக்கு நிறைவேற்றியிருப்பார். அப்படியாக இந்த ஜனவரி 1 நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை அவர் ஒவ்வொரு நாளும் நன்மையினால் நம்மளை முடிசூட்டி அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார்னு நம்ம விசுவாசித்து இந்த அடுத்த பாடலை நம்ம பாடலாம். நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எல்லாம் வேலையிலும்
ஆராதனை வேலைக்குள்ளாக செல்வோமாக. நம்ம கர்த்தரை துதிப்போமாக. கொஞ்ச நேரம் கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு. நம்ம எண்ணி அதை நினைச்சு நம்ம துதிப்போம். அவர் கடந்த ஆண்டு முழுவதுமாக நம்மளை கண்ணின் மணி போல காத்து கொண்டாரு. நம்ம பல காரியங்களை பல கஷ்டங்களை நம்ம சிக்குண்ட போது நம்மளை தூக்கி எடுத்த தெய்வம். நம்ம அலைந்து திரிந்து இங்கே அங்கே ஓடினாலும் கர்த்தர் நம்மளை மேல் கருணையாக இருந்து நம்மளை கைவிடாமல் நம்மளை காத்து கொண்ட தேவனை நம்ம மகிமைப்படுத்துவோமாக. நம்ம உளையான சேற்றில் சிக்கி கொண்டிருந்த நிலைமையிலும் கர்த்தர் நம்ம அவர் கரங்களை நீட்டி நம்மளை தூக்கி தன் தோளில் சுமந்த தேவனை நம்ம போற்றுவோமாக, துதிப்போமாக. நம்ம இந்த ஆண்டு ஒரு சங்கீதம் 118 மனுஷரை நம்புவதை காற்றிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று இருக்கு. நம்ம இந்த ஆண்டு அந்த வசனத்துக்கு ஏதுவாக நம்மளோட அரணும் கோட்டையுமான கர்த்தரையே நம்பி நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது அவர் எல்லா காரியத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து தம் தோளின் மீது சுமந்து நம்மளை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதே ஜெப சிந்தனையோடு நம்ம இந்த பாடலை பாடுவோம். ராஜா, இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட இங்கே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே உங்கள் நிறைவான ஆவி இந்த இடத்துல வந்து எங்களை சூழ்ந்து கொள்ளணும் ராஜா. ஆண்டவரே ஃபாதர் லார்ட், நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் யூ ஃபாதர் லார்ட். இந்த பாட்டு அதுதான் சொல்லுது ராஜா. ஆண்டவரே ஃபாதர், இந்த ஜாஷுவா 3ல நாங்கள் பார்க்குறது போல் ஆண்டவரே ராஜா, அந்த ஹை ப்ரீஸ்ட் வந்து அந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட்டை எடுத்துகிட்டு அந்த யோர்தான் நதிக்குள்ளே ஸ்டெப் ஆகும்போது ஆண்டவரே, வி see that you are doing
the impossible, Lord. The Jordan Nadi just splits open, Father, Lord. And Father, everybody is able to pass through, Father, Lord. You are the God of impossibilities. ஆண்டவரே முடியாததையும் நீங்கள் நடத்தி கொடுக்குற ஆண்டவராக இருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே ராஜா, we pray, Father, Lord, let your நிறைவான ஆவி, Father, Lord, fill this place, ஆண்டவரே ராஜா. இந்த இடத்தை முழுமையாக சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே ராஜா. And even as we are going to sing this song, I pray for your presence, Lord. We beg for your presence in this place, Father, Lord. Even as we இந்த வருடத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் போதும் கூட ஆண்டவரே ராஜா, உங்கள் பிரசன்னம் எங்கள் கூட எப்பவுமே இருக்கட்டும் ராஜா. இந்த பாடலை நம்ம பாடுவோமா? குறைவுகள்
ஞாபகம் வருதுன்னா, போன வருஷம்லாம் நம்ம வந்து இந்த இந்தியா மிஷன்ஸ்க்காக பிரயாசப்பட்டுட்டு இருந்தோம். அப்போ ஃபஸ்ட் டைம் அந்த ஃபுட் ட்ரைவ் நடக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, பெனிஜிட் அக்கா தான் அதை லீட் பண்ணாங்க. ஸோ அப்போ அந்த ராத்திரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். அப்போ வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் அக்கா வந்து பிரியாணி ஒரு 10-15 தடவை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? அதுக்கப்புறம் அந்த படிப்படியாக போய் இப்போ வந்து அக்காவால் ஒரு பெரிய டேஸால் 300 பேருக்கு ஒரே ஷாட்டில் செய்ய முடியும். தட் இஸ் ஐ மீன் வித் காட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். அதான் சொல்ல வரேன். பலவீனத்தையும் பலப்படுத்துவார், சுகவீனத்தையும் சுகப்படுத்துவார். அவர் வந்தால் சூழ்நிலையே மாறி போயிடும். நம்ம வந்து இவ்வளோ பிரயாசப்பட்டதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு 2 மகன்கள் அங்கே we are able to do the ground breaking. Did we think this was possible with our God? Absolutely. He can do anything, and that is what we are seeing. நம்ம பிளான் பண்ணபடியே எல்லாத்தையும் அம்சமாக நடத்தி கொடுத்துருக்காரு ஆண்டவர். இந்த பலவீனம் பலனாய் மாறுன்ற வேர்ஸ் மட்டும் நம்ம திருப்பி பாடலாமா? Father Lord, நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி ஆண்டவரே ராஜா. போன வருஷம் நாங்கள் பிரயாசப்பட்டு ஆண்டவரே இந்த இந்தியா மிஷன்ஸ்க்காக செய்த எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே உங்கள் கரம் இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. நாளைக்கு நடக்க இருக்க இந்த கிரவுண்ட் பிரேக்கிங்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜா. அங்கே சென்று பாஸ்டரோடு இருக்கும் செல்வாவையும் ஜோனாவோடையும் நீங்கள் இருங்க ஆண்டவரே. எல்லா காரியங்களும் செம்மையாக நடக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. இந்த நேரத்துலையும் கூட ஆண்டவரே ராஜா, இந்த கூடுகைக்காக நன்றி ராஜா. பேச போகிற மகன் கூட இருங்க ஆண்டவரே. அவர் பேசுகிறது ஆண்டவரே, it should be something thought provoking to us. It should speak to us today ஆண்டவரே ராஜா. We pray and we thank you. And Father Lord, you are a God of all miracles, Lord. You are a Lord who makes the impossible possible, Father Lord. And Father, we thank you that you are with us every single day, Father Lord. We thank you for this gathering, and we pray, Father Lord, that you will be with us this day and in the coming week. In the name of Jesus we pray, amen.